ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்ஸ்டன்ட் பிரியாணி பண்ண போகிறோம். அது வந்து இப்போ ஆச்சி பிரியாணி கிட் வந்துருக்கு இல்லையா, அதில் தான் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பிரியாணி பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் வந்து இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலாவில் பிரியாணி பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்ட ஒரு சிலர் பேர் வந்து இன்ஸ்டன்ட் பிரியாணி இந்த மாதிரி ஆச்சி பிரியாணி கிட்டில் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் பண்ணுறேன். எனக்கும் அதில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. டிவியில் பார்க்குறோம், விளம்பரம், அது எப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த மசாலாவில் நான் பிரியாணி பண்ண போகிறேன். முக்கியமாக சொல்கிறேன், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணதே கிடையாது. இதை நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன், திண்டுக்கல் பிரியாணி பண்ண போகிறேன். இப்போ இதில் எதுவுமே உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் இந்த பாக்கெட்டை பார்த்து வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதோட ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் போட்டிருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாக்கெட்லாம் சூப்பராக தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சீரக சம்பா அரிசி 250 கிராம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் மசாலா பேஸ்ட் இருக்குது. அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை இதெல்லாம் இருக்குது. பிரியாணிக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அரிசி, மசாலா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானது. ஆனால் இதில் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். சிக்கன், மட்டன் இல்லைன்னா காய்கறி எதுவுமே நம்ம தான் வாங்கிக்கணும். அதே போல் தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் நம்ம தான் ஊற்றிக்கணும். பாருங்கள், நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே ஒரு கிராம்பு இருக்குது. எதுக்கு? ஒருவேளை வண்டு வராமல் இருக்கிறதுக்கு கிராம்பு போட்டு வச்சுருப்பாங்களோ தெரியல. இந்த கிராம்பு ஏன் இருக்குன்றது தெரியல. 250 கிராம் சீரக சம்பா அரிசி. ஆனால் இதை கழுவி போடணுமா கழுவாமல் போடணுமான்னு தெரியலையே. பிரியாணி பேஸ்ட்டையும் நம்ம ஒரு இதில் மாற்றிடுவோம். ஏன்னா எல்லாம் எப்படி எப்படி இருக்குது, கலர்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா, தனித்தனியாக. பூண்டு ஊறுகாய் மாதிரி இருக்குது. ஆனால் கலர் பார்த்தா சூப்பராக தான் இருக்குது, நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி. லாஸ்ட்டாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சீரக சம்பா அரிசி வந்து நம்ம கழுவி போட்டுக்கலாம். ஆனால் இந்த ப்ரிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு போடுங்கன்னு சொல்லவே இல்லை. அதனால நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம், கழுவிட்டு போடுவோம். ஒருவேளை கழுவிட்டு போட்டால் டேஸ்ட் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் நான். ஆனாலும் நம்ம எப்பயும் போல் கழுவி வச்சுக்கலாம். கழுவி வச்சுட்டு நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த அரிசி இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி இருக்குது பாருங்கள். இதே தான் நம்ம கழுவ போகிறோம். எதுக்காக நான் டம்ளரில் போட்டிங்கன்னா, நம்ம அரிசி, இந்த அரிசி எந்த அளவில் இருக்குது, தண்ணி எவ்வளோ சேர்த்தா நமக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க வந்து 250 கிராம் அரிசிக்கு 400 மில்லி தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு போல் ஊற்றணும் இல்லையா, அதனால தான் நம்ம எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றுறோம், இல்லை அந்த பிரியாணி கிட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் டம்ளரில் அளவு பார்த்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிடலாம். 250 கிராம் அரிசிக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு 50 ml எண்ணெய் ஊற்ற சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். பிரியாணி பேஸ்ட்லேயும் எண்ணெயும் இருக்குது, அதனால் சரியாக தான் இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதில் கிராம்பு ஒன்றுமே கொடுக்கல. அரிசியில் ஒரு கிராம்பு இருந்துச்சு, அது எதுக்குன்னு தெரியல. பொரிஞ்சதுமே நம்ம இதில் சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதில் உப்பு போட தேவையில்லை. ஏன்னா பிரியாணி அந்த பேஸ்ட்டில் வந்து உப்பு இருக்குது, அதனால் இதில் உப்பு போட தேவையில்லை. அது நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் அது உப்பு நல்லாவே இருந்துச்சு, அதனால் போட தேவையில்லை. அவ்வளோதான். வதக்கி விட்டுட்டு இப்போ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சிட்றேன். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மசால் வந்து அந்த சிக்கன் கூட கலந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த போல் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா கூட சேர்ந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா சிக்கன் வந்து வதங்கட்டும். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான்.
நல்லா சிக்கன் வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் அரிசி சேர்த்துருவோம். நம்ம வந்து கழுவி தான் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை சேர்த்துருவோம். உங்களுக்கு கழுவ விருப்பம்ல அதில் இருக்கிற மாதிரியே சேர்க்கணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோ அரிசி போட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த செம்பில் வந்து கரெக்டாக இதில் இந்த அளவுக்கு இருக்கிற தண்ணி வந்து 400 ml தண்ணி. இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் அரிசி போட்டோம் பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த தண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்னேகால் டம்ளர் வருது. இந்த இதில் ஒரு செம்பு தண்ணி வந்து இதில் 1.25 டம்ளர். கரெக்டான அளவு தான் நம்ம வீட்டில் சேர்க்குற தண்ணிலையுமே இது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இதில் ஒன்று சேர்ப்போம் இல்லையா, நம்ம அரிசியை ஊற வச்சுருவோம். அதனால கரெக்டாக 1க்கு 1 போடுவோம். நம்ம அரிசி ஊற வைக்கிறதுனால 1.25 சேர்த்துருக்கோம். கரெக்டான அளவு தான் தண்ணி சொல்லியிருக்காங்க. உப்பெல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ராவெலாம் போடலை. உப்பு வந்து கரெக்டான அளவில் தான் இருக்குது. அதனால உப்பு வந்து எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ப்ரிப்ரேஷனில் வந்து 3 விசில் விட சொல்லியிருக்காங்க. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் வந்து இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு கலர் சூப்பராக தான் இருக்குது. திண்டுக்கல் பிரியாணி கலர் அப்படியே இருக்குது. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற திண்டுக்கல் பிரியாணியும் பார்த்திங்கன்னா இதே பக்குவத்தில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த கலர் அப்படியே சேம் அதே கலரில் தான் இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து எப்படியும் 4 பேர்லாம் இது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 3 பேர் நல்லா சாப்பிட்ணுன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அதே மாதிரி பிரியாணி நல்லா விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நல்லா 2 பேர் தான் சாப்பிட முடியும். அந்தளவுக்கு தான் இருக்குது. 1 கிலோ அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் போட்டிருக்காங்க. 1 கிலோ அளவு வெயிட் போட்டால் கரெக்டாக 1 கிலோ இருக்கும். இப்போ இந்த பிரியாணியை வந்து அப்படியே வெயிட் போட்டோம்னா இருக்கும், கரெக்டாக 1 கிலோ இருக்கும். ஆனால் இது 4 பேர் 5 பேர்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் வேணால் சாப்பிட்டுக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் திண்டுக்கல் பிரியாணி அப்படிங்கிற ஒரு டேஸ்ட் இதில் அந்தளவுக்கு இல்லை. அந்த கலரெல்லாம் அப்படியே இருக்குது. அதில் இருக்க காரம் எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட்றப்போ அந்த மனம் வந்து இதில் கிடைக்கல. அது மட்டும்தான் இதில் மிஸ்ஸிங். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஈஸியாக இது புதுசாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் சூப்பராக நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி செய்கிறதுக்கு. இந்த பிரியாணி மசாலாவில் செய்யணும் வீடியோவில் இது டிவிலெலாம் பார்த்துட்டு இந்த பிரியாணி எப்படி தான் இருக்குது நம்மளும் செஞ்சு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையில் தேட்டேன். ரிலையன்ஸுக்கு போகிறப்பெல்லாம் இருக்கான்னு பார்ப்பேன், அங்கே இருக்கவே இருக்காது. அப்புறம் அங்கே பக்கத்தில் பழமுதிர் போனப்போ இது இருந்ததுமே டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். 1 மாதம் 2 மாதம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தேடி இப்போ தான் கிடச்சிது. ஆனால் இது கண்டிப்பாக நீங்கள் ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இது ப்ரொமோஷன் கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க ஆச்சி பிரியாணி மசாலாவில் ஏதோ ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க இவங்க செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கூட நம்ம பண்ணது கிடையாது. இதுவும் ப்ரொமோஷன் கிடையாது. இது உங்களுக்காக நான் இதை எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லணும். நானும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் இதை செஞ்சுருக்கேன். நீங்கள் கேட்டிருந்தீங்க டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி செய்கிறீங்க, மசாலா பேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நீங்களே என்கிட்ட கேட்டிருப்பீங்க நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே ஆர்வத்தில் தான் நானும் ஒன்று பிளேட்டில் போட்டு நீங்கள் எப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அதே போல் நான் பிரித்து கொட்டுறப்ப நானும் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அதை அந்த பிரியாணி கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொன்றும் அதுக்காக தான் நான் பிளேட்டில் போட்டு உங்களுக்கு நான் காட்டினேன். பேஸ்ட் கலர் எப்படி இருக்குது, அந்த பிரியாணி அரிசி எந்த மாதிரி இருக்குது, அப்புறம் அதில் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நானே அப்படி தான் பார்த்தேன். டிவியில் தான் வீடியோ பார்ப்போம். குக்கரை திறங்க மூடுங்க பிரியாணி ரெடி ஆயிருன்னு சொல்லுவாங்களே, எப்படா அந்த பிரியாணி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலான்ற ஒரு ஆர்வத்தில் இன்றைக்கி பார்த்தாச்சு, செஞ்சாச்சு, சாப்பிட்டும் பார்த்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் மீதி பிரியாணியும் சாப்பிட போகிறேன். அதே போல் இதுக்கு சைடிஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் நம்ம தயிர் பச்சடி தான் வச்சு சாப்பிட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சது. இல்லைன்னா ஏதாவது சிக்கன் குழம்பு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சோம்னா சிக்கன் குழம்பு இருக்கும், மட்டன் குழம்பு வச்சுருப்போம், இதெல்லாம் இது கூட ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிட்லாம்.